செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா எல்லா உயிர்களும் நல்லா பாத்துக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும். ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பாக்கலாம். செம்மையா இருக்கு படம். ஃபைட் எல்லாம் செம்மையா இருக்கு. சாங்லாம் செம்மையா இருக்கு. பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. எப்படா வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பிடிச்சிருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. குழந்தைய குட்டி சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஆக்டிங் வந்துட்டு ஆக்டிங்னு சொல்ல முடியாது. அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிற மக்களோட மக்களா இருந்து வாழ்ந்து அவர் வாழ்ந்ததை வெளிப்படை கேமரா முன்னாடி காமிச்சிருக்காரு. கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப டீம் ஒர்க்கா ரொம்ப அழகா ஒரு ஃபேமிலியா இருந்து இந்த மூவி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, இது வந்துட்டு ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம டாக் வந்து ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இவர் வந்துட்டு ரோட்ல இருந்து எடுத்து அழகா ரொம்ப ட்ரெயின் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். இது வந்து 100க்கு நான் 100 கொடுப்பேன். 10க்கு சொல்ல முடியாது, 100க்கு 100 கொடுக்கலாம். கண்டிப்பா உங்களோட ஹாலிடேஸ் நீங்க இதுல ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம். எல்லா படத்துலயுமே ஜாதிங்கிறது இருக்கதான் செய்யுது சார். இப்போ மூவிஸ்ங்கிறது வந்துட்டு யாருமே நார்மலா எடுக்கிறது இல்ல. நாட்டுல என்ன நடக்குதோ அததான் அவங்க மூவிஸா நமக்கு கன்வே பண்றாங்க. ஆனா நம்ம அது மூவியா பார்த்துட்டு போயிடுறோம். என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? சோ அதனால வந்துட்டு எல்லாருமே மூவிஸ் மூலமா தான் நாட்டுல என்ன நடக்குது, எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிறாங்க. காசு இருக்கிறவனுக்கு ஒரு லைஃப், காசு இல்லாதவனுக்கு ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த படத்துல வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப யாரையுமே ஹர்ட் பண்ணாம கேஷுவலா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவரு ரொம்ப கேஷுவலா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. டாக் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. அது ரொம்ப கேஷுவலா பண்ணிருக்கு. அதாவது நம்ம வீட்டுல ஒரு டாக் இருந்தா எப்படி பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரிதான் இருந்தது எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரே ஒரு சாங் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி வாடியம்மா சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபாரஸ்ட் சேசிங் இன்னும் கொஞ்சம் கூடி ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டு இது பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே. ஃபைட் சீன் ஓகே, நல்லா இருந்தது. பட் அந்த குகைக்குள்ள இருந்த சீன் மட்டும் கொஞ்சம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல். ஏன்னா எல்லாமே வந்துட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். லாக் இல்லாம நல்லா போகுது. டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்கலாம். படத்துல வந்து இப்போ மனித உயிர்னா ஒண்ணு, நாய் உயிர்னா ஒண்ணு அப்படி பார்க்க கூடாது. எல்லாமே ஒண்ணு, எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஃபைட் நல்லா இருக்கு. சாங்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லவே இல்லை படத்துல. ஹீரோ வந்து புது ஹீரோ மாதிரி இல்லை, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண அந்த மாதிரி இல்லை. எல்லாமே டீசெண்டா பண்ணியிருக்காங்க. கொடுத்த பட்ஜெட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டாக் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டா பண்ணிருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்டா இருந்துச்சு. இது எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பரா இருந்ததுண்ணா. இதுல வந்து அம்மாவோட இது வந்து மாசா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்து அப்படி அடிப்பாங்க அப்படின்றது வந்து. அது த்ரில்லிங்கா சூப்பரா இருந்தது. ஹீரோ சூப்பர்ண்ணா, சூப்பரா இருந்தாங்க. நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. அந்த காட்டுக்குள்ள இருந்தது எல்லாமே, அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. டைரக்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். படம் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு நாய்க்கும் ஒரு
மனிதனுக்கு உள்ள கனெக்ட் எல்லாமே உயிரா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சத்தி சார் புரியல. யாருமே வந்து புதுசா மாதிரி தெரியல, எல்லாமே ஏற்கனவே ரொம்ப அனுபவம் உள்ளவங்க மாதிரி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பரா இருக்கு. படத்துல என்ன சொல்லணும்னா இந்த மனிதர் நாயோட பாசம் தான் ஃபுல்லா, டாக்ஸ் பத்தி தான் எல்லாமே, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஹீரோ வேற லெவல் ஆக்டிங் தான், நல்லா இருக்கு. ஃபுல்லா மலைவாசி மக்கள் தான், இந்த மக்கள் பத்தி தான் எல்லாமே எடுக்கிறாங்க. சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்குண்ணா, நிறைய நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா படம் ஓவரால் சூப்பரா தான் இருந்துச்சு. சூப்பர்ண்ணா, வேற லெவல் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா இருக்குண்ணா. வேற படத்தை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்குண்ணா. எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சொல்ல போனா எல்லாருமே நல்ல அன்புள்ள பாசமான படம் தானே, நான் பிரச்சனை இல்லை. படம் நைஸ் சார், நல்லா இருக்கு படம். எல்லா மெசேஜ் வந்து எல்லாமே உயிர் தான் அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸை முடிக்கிறாரு. நல்ல மெசேஜ் அவர் பண்ண நினைச்சா அந்த வில்லனை ஒரு இது பண்ணி படத்தை முடிச்சிடலாம். எல்லாமே நாய்களும் ஒரு உயிர் தான், மனுஷன் உயிர் தான் முடிக்கிறாரு. நல்ல ஒரு ஹீரோ புதுசாக நல்லா பண்ணிக்கிறார், நல்லா இருக்கு. சூப்பரா டாக் சீன்ஸ் ஹெவி நைஸ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஃபைட்டு மாஸ் தான், இந்த பாம்பு பெஸ்ட்டாக வருது, எல்லாமே நைஸ் தான். பார்த்து சேசினா நல்லா தான் சார் இருக்குது. எல்லாமே கஷ்டப்பட்டு ரொம்ப அதை நம்ம படம் பார்த்துட்டு வெளியே போயிடுறோம், ஆனால் அவங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு எடுத்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நைஸாக நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாமே ஃபேமிலியாக பார்க்குறோம், எல்லாரும் பார்க்கணும். வெரி நைஸ், நல்லா இருக்குண்ணா. அதில் என்ன சொல்லுறாங்கன்னா, இப்போ பாசம் கிட்ட பேசுறாங்கண்ணா. பாசம் வேற எதுவும் இல்லை, அவ்வளோவா இல்லை. பாசம் தான் வேற எதுவுமே லாஜிக் இல்லை. பாசம் ஈகோ பிரச்சனை, அவங்ககிட்ட இருக்கு காசு இருக்குனால கீழ் ஜாதி மேல் ஜாதி அதை மட்டும் பார்க்குறாங்க, வேற எதுவும் இல்லை. புரியல. ஷார்ட்ஸ் நான் ஓகே தானா. ஹீரோ பக்கம் தான் இருந்துச்சுண்ணா, எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அப்படிங்கன்னா எங்க மாதிரி டீனேஜர்ஸ் தான், ஏன்னா இந்த கெட்ட விதத்துல பேசுறாங்க, அவ்வளவுதான். வரதாண்ணா வரக்காதுண்ணா.